ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி சண்டே ஸ்டோரியில் ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நான் மட்டுமே கவலைப்பட்டுட்ருக்கேன், நான் மட்டுமே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை டேக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களும் இந்த கவலையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காடு, அதுக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு. அந்த அழகான இடத்துல மழை பெஞ்சு இப்போ தான் லைட்டாக கொஞ்சோண்டு வெயில் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு அழகான சிட்டுக்குருவி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மழை பெஞ்சு இப்போ தான் லைட்டாக வெயில் அடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த மழை பெஞ்சு அங்கெல்லாம் தண்ணி நிற்குது. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குட்டி தவக்கலை இருக்குது. அந்த இடம் செட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக வெயிலும் அடிக்கிற மாதிரியும் கிளைமேட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கீழே மழை பெஞ்சு தண்ணிலாம் தேங்கியிருக்கு. அதில் ஃப்ராக் இருக்குது. அதுக்கு மேலே மரத்தில் ஒரு கிளை மட்டும் அந்த தண்ணிக்கு மேலே இப்படி ஸ்லாண்டிங்காக வந்த மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஸ்பேரோ உட்காந்துருக்கு. இப்போ அந்த ஃப்ராகும் அந்த ஸ்பேரோவும் பேசிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் உக்காந்துட்ருக்க அந்த ஃப்ராக் மேலே பார்க்குது. அப்போ அந்த ஸ்பேரோ அந்த கிளையில உக்காந்துருக்கு. அப்போ அந்த ஃப்ராக் என்ன நினைக்குது, பாரேன் இந்த குருவிக்கெலாம் ஒரு கஷ்டமும் இல்லை. ஸோ இது அழகாக ரெக்கையை விரிச்சு போய் அதோடைய சாப்பாடை தேடி அதை சாப்பிட்டுட்டு அழகாக பறக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிச்சான். இப்போ அதே மாதிரி அந்த ஸ்பேரோ ஃப்ராகை பார்த்து என்ன நினச்சிதான், இங்கே பாரு இந்த ஃப்ராக்லாம் இவ்வளோ ஜாலியாக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு தண்ணி உள்ள அது ஜங்கு ஜங்குன்னு அழகாக குதிச்சு போய் அதோட சாப்பாடை தேடி சாப்பிட்டுட்டு அதுவே அது லிவ் பண்ணுது, சர்வைவ் பண்ணுது அப்படின்னு நினச்சிச்சான். சரி, இவ்வளோ ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுதில்ல இந்த ஸ்பேரோ, நம்ம அதுக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு ஃப்ராக் முடிவு பண்ணி அந்த ஸ்பேரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சான். அப்போ என்ன சொல்லிச்சான், சிட்டுக்குருவி, நீ எவ்வளோ அழகாக இருக்க, நீ எவ்வளோ சூப்பராக அழகாக தோகையை விரித்து போய் உன்னோட ஃபுட்டை தேடி நீ சாப்பிட்ற. பட் என்னை பார்த்தியா, அப்படி இல்லை, நான் ரொம்ப சொறின்னு இருக்கேன். நான் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை சாப்பிட போகணும் அப்படின்னா ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு போகணும், என் காலெல்லாம் வலிக்கும். அதுவும் எனக்கு தண்ணியிலே இருக்கும். வெயில் காலம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பனி காலத்துலேயும் தண்ணியிலே இருக்கணும். எனக்கு நைட்டெல்லாம் குளிரும்ப்பா. ஆனால் உன்னை பாரேன், நீ எவ்வளோ அழகாக பறந்துகிட்ருக்க. உன் மேலே தண்ணி பட்டால் கூட உன் ஃபெதரை வச்சு நீ அந்த தண்ணியை எடுத்துடலாம். ஸோ உன்னோட லைஃப் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராகு கேட்டுச்சான். அதுக்குன்னு ஸ்பேரோ சொல்லிச்சான், யாரும் சொன்னா நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு. ஒரு குருவியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ உணவு தேடணுன்னா உன்னோட ஃபெதரை வச்சு பறந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு தான் நீ தேடணும். உனக்காச்சும் ஃபுட்டு நிலத்துலையே கிடைக்குது. நான் பறந்து போய் தேடி பிடிச்சி அதுக்கப்புறமா எனக்கு மேலேருந்து பார்த்து ஏதாவது ஒரு புழுவு கீழே போச்சுன்னா அதை வச்சு தான் நான் சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃபோன் டவர்ஸ் அது இதுன்னு வச்சு என்னை நிறையா கொன்னுட்டாங்க. அதுக்கும் நான் பயப்படணும். இப்போ எனக்கு தங்குறதுக்கு கூட இடம் இல்லை. உனக்கு ஏதாவது ஒரு பாறை கிடைச்சா கூட அதுக்கு அடியில் போய் நீ இருந்துக்குவ. ஆனால் நான் எனக்காக நானே கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தேடி எடுத்துகிட்டு கூடு கட்டணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு வீடு வந்ததுக்கப்புறம் தான் நான் சேஃப் ஆக முடியும். என் லைஃப்பில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. உனக்கு என்ன தெரியும், நான் என்னைய பார்த்தா உனக்கு ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக பறந்து போயிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த குருவி கேட்டுச்சான். அதுக்கப்புறம் அந்த குருவி அந்த தவக்கலைகிட்ட என்ன சொல்லிச்சான், நீ தான் ஜாலியாக இருக்க, நீ ஹாப்பியாக இருக்க, நீ தண்ணியிலே இருக்க, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். உனக்கு ஒரு பாறை கிடச்சா கூட அதுக்குள்ளே நீ வீடு கட்ட வேண்டிய தேவையே இல்லை. அதுக்குள்ளே நீ இருந்துக்குவ. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மேபி ஸ்னேக் வந்தால் மட்டும்தான் நீ பயப்படுற மாதிரி இருக்கும். மற்றபடி உன்னை யாராவது தாக்க வந்தால் கூட தண்ணிக்குள்ளே போய் மறைஞ்சி உன் உயிரை நீ காப்பாற்றிக்கலாம். ஸோ நான் அப்படி கிடையாது. நீ அழகாக ஜம்ப் பண்ணி போய் உணவை தேடி சந்தோஷமாக சாப்பிடுவ. ஆனால் நான் அப்படி இல்லை. என்னோடய லைஃப்பில் நிறையா கஷ்டம் இருக்குது அப்படின்னு அந்த குருவி சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஃப்ராக் சொல்லிச்சான், இல்லை இல்லை, தண்ணியில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வெயில் காலம் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். பனிக்காலம் வந்தால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். என்னால் அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்க முடியாது.
அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து உணவு தேடி போகணுன்னா தண்ணிக்குள்ளேயே போகணும், பாம்பு வருதா பார்க்கணும், அங்கே இங்கே பார்க்கணும், என்னை ஏதாவது பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கணும். ஆனால் உன்னை ஏதாச்சும் பிடிக்க வந்தால் டக்குன்னு உன்னோட ரெக்கையை வச்சு நீ பறந்து ஓடிடலாம், தப்பிச்சிடலாம். ஆனால் என்னால் அப்படி ஓட முடியாது. நான் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு போனால் இந்த 2 காலும் வலிக்கும். நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். இப்படியே இந்த குருவியும் இந்த ஃப்ராகும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சான். என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு புழுவு ஊர்ந்து போயிட்டே இருந்துச்சான். இப்போ இந்த ஸ்பேரோ சொல்லிச்சான், ஏய் எனக்கான சாப்பாடு வந்துருச்சு, நான் போய் அதை பிடிச்சி சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிச்சான் அந்த ஸ்பேரோ. அதுக்குள்ளே அதை இன்னொரு குருவி நல்லா கொத்தி சாப்பிட்ருச்சான். அதை பார்த்தோன்னே இந்த குருவிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சான். சரி நீ போய் அந்த புழுவை பிடிச்சி சாப்பிடு, நானும் போய் என்னோடய இரைய தேடுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராக் இப்படி திரும்பிச்சான். அப்போ அங்கே ஒரு ரேட்டு போயிட்டு இருந்துச்சான். அந்த ரேட்டை ஒரு ஸ்னேக் நல்லா பிடிச்சி அப்படியே அதை சுற்றி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அப்போ தான் இந்த ஸ்பேரோவும் ஃப்ராகும் பேசிக்கிச்சான். பாரேன், நம்ம லைஃப்பில் தான் கஷ்டம் இருக்குது, நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தோம். காட் நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக சேஃபாக ஹாப்பியாக தான் வச்சுருக்காரு. இப்போ பாரு, நம்ம கண்ணு முன்னாடி 2 இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அவங்களாம் அப்புறம் கஷ்டப்படலைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லையா? ஸோ எல்லாரோட லைஃப்லேயுமே அந்த சேட் ஹாப்பினஸ் 2மே தான் இருக்கும். சேடை மட்டுமே நம்ம நினச்சி உடஞ்சி போய் உக்காந்துடக்கூடாது. அந்த ஹாப்பினஸை நம்ம சேர்த்து நினச்சா மட்டும்தான் நம்மளால் அதை விட்டு ஓவர் கம் பண்ணி வர முடியும். லைஃப்பில் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதே சமயம் அவங்க படுற அந்த கஷ்டத்தை விட அதிகமான ஹாப்பினஸ் அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கும். அதை விட்டுட்டு அந்த கஷ்டத்தை மட்டுமே நினச்சிட்டு மோட்டிவேஷன் இல்லாமல் அவங்க ஒரே இடத்துல இருந்துட்டு மற்ற எந்த விஷயமுமே செய்ய முடியாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்கிற வரைக்கும் எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ நாள் வாழ்கிறோம், எவ்வளோ நிமிஷம் வாழ்கிறோங்கிறது முக்கியமே இல்லை. ஸோ நம்மளோட அந்த ஒவ்வொரு செகண்டும் ஹாப்பியாக லீட் பண்ணணும். இவ்வளோ தான் நமக்கு, அவ்வளோதான் நமக்கு, நம்ம தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டப்படுற ஆள், நம்மளால் மட்டும்தான் இதெல்லாம் முடியாது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளாலேயும் முடியும். நம்மளை விட இன்னும் நிறையா பேர் நிறையா இடத்துல நிறையா விஷயத்தில் இன்னும் சேடாகவே தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹாப்பினஸான விஷயத்தை அவங்க ஃபர்கெட் பண்ணுறதுனால தான் இதை விட்டு ஓவர் கம் பண்ணி வர முடியாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசிக்க ஆரம்பிக்கணும். ஏதோ நம்ம கிடைக்கலங்கிறத விட நம்ம அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டோம், நம்ம கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அது நம்ம எஃபோர்ட்ஸ் போட்டோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம ஹாப்பினஸ்ஸாக இருந்துக்கணும். ஸோ நம்ம கிடைக்கவே இல்லை, இவ்வளோ நேரம் பண்ணால் இவ்வளோ செஞ்சோம் கிடைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம மனசொடிஞ்சு உட்காந்துராம கண்டிப்பாக நமக்கும் ஒரு நாள் வரும், நம்மளாலையும் முடியும். நமக்கும் காட் ஒரு நல்ல ஒரு இதுதான் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் தள்ளிட்டு நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும் தான். ஸோ இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா அப்படின்னா மற்றவங்கள பார்த்து அவங்கள்ட்ட அது இருக்குது, என்கிட்ட இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க, என்கிட்ட மட்டும் ஏன் அப்படி இல்லை, நம்மளை மட்டும் என் காட் இவ்வளோ சோதிக்கிறாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். லைஃப்பில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே சேட் அண்ட் ஹாப்பினஸ் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஹாப்பினஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். சேடை எப்பயுமே நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். சரி இப்படி நடந்துருச்சா, ஓகே அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டேக் இட் ஈஸியாக தான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு சின்ன விஷயத்தை கூட ஓவர் திங்க் பண்ணவே கூடாது. நம்ம ஓவர் திங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அடுத்து அந்த ப்ராப்ளமோடைய சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சரி ஓகே இப்படி நடந்துருச்சு, இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியும். என்னடா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, அதானே எனக்கு புரியுது. பட் நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தான். ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு மாற முடியும். அதனால தான் நான் ஓவர் கம் ஓவர் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.